அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செயின். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது என்பது வெறும் வரிகளை உயர்த்துவதோ மக்களின் தோள்களில் கூடுதல் சுமைகளை ஏற்றுவதோ அல்ல. சரியான நேரத்தில் சரியான திட்டங்களுடன் திறமையான நிர்வாகத்தின் மூலம் வருவாயை அதிகரித்து அதே நேரத்தில் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பதே உண்மையான நல்லாட்சியின் அடையாளமாகும். இன்று இலங்கை அந்த பாதையில் உறுதியுடன் நகர்ந்து கொண்டிருப்பதை அண்மைய 2 முக்கிய முன்னேற்றங்கள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்திருந்த மேலதிக வரி அறவீடுகள் தற்போதைய சூழ்நிலையில் அவசியமில்லை என்று பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க உறுதிப்படுத்தியிருப்பது அரசின் நிதி மேலாண்மையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வலுவான சான்றாகும். இதற்கு காரணம் புதிய வரிகளை விதித்தலல்ல, இதுவரை வரி செலுத்தாமல் இருந்த பலரை வரி வலையமைப்பிற்குள் கொண்டு வந்து வரி அறவீட்டை திறம்பட மேற்கொண்டதன் மூலம் அரசின் வருவாய் இலக்குகளை விட அதிகமாக உயர்ந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டில் குறிப்பாக மறைமுக வரிகளை குறைத்து வரி அடித்தளத்தை மேலும் விரிவுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வரவிருக்கும் வரவு செலவு திட்டம் வாழ்க்கை செலவை குறைப்பதையும் சுகாதாரம், கல்வி மற்றும் பொது போக்குவரத்து போன்ற மக்களின் அன்றாட வாழ்வுடன் நேரடியாக தொடர்புடைய துறைகளில் அதிக முதலீடுகளை மேற்கொள்வதையும் மையமாக கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு நிதி ஒழுங்குமுறை வலுப்பெறும் இந்த நேரத்தில் சர்வதேச அரங்கிலும் இலங்கை தனது நம்பகத்தன்மையை மீண்டும் கட்டியெழுப்பி வருகிறது. கடன் மறுசீரமைப்புக்கு பின்னர் வெளியிடப்பட்ட இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸின் இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் டெப்ட் டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட் 2026 த டிரான்ஸ்பரன்சி டிவிடெண்ட் அறிக்கையில் முதலீட்டாளர் உறவுகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மையில் உலகின் மிக வேகமாக முன்னேறி வரும் நாடுகளில் ஒன்றாக இலங்கை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டில் 37.33 ஆக இருந்த இலங்கையின் இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ் கண்ட்ரி ஸ்கோர் 2026 ஆண்டில் 43.67 ஆக உயர்ந்து 6.3 புள்ளிகள் முன்னேற்றம் கண்டுள்ளது. மதிப்பீடு செய்யப்பட்ட 57 வளர்ந்து வரும் நாடுகளில் முதலீட்டாளர் உறவுகளில் அதிக முன்னேற்றம் கண்ட நாடுகளின் பட்டியலில் வியட்நாம் நேர் 10.9, பெலிஸ் நேர் 8.2, மொசாம்பிக் நேர் 6.4 ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக 6.3 புள்ளிகளுடன் இலங்கை 4வது இடத்தை பெற்றுள்ளது. உலகளாவிய சராசரி வெறும் 36.1 இலிருந்து 37 மட்டுமே உயர்ந்த நிலையில் இலங்கையின் இந்த முன்னேற்றம் தனித்துவமான சாதனையாகும். கடன் வெளிப்படைத்தன்மையிலும் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. 2025 ஆண்டில் 19வது இடத்தில் இருந்த நாடு 2026 ஆண்டில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சுற்றுச்சூழல், சமூக மற்றும் நிர்வாக ஆளுகை தொடர்பான தகவல்களை வெளிப்படையாக வெளியிடுதல், கடன் விவரங்களை முறையாக பகிர்தல் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களுடன் தொடர்ச்சியான தொடர்புகளை பேணுதல் போன்ற துறைகளில் உலகின் 5வது மிகப்பெரிய முன்னேற்றத்தை இலங்கை பெற்றுள்ளதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. 2024 டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்ட இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ் புரோகிராம் மற்றும் பப்ளிக் டெப்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் முன்னெடுத்த முதலீட்டாளர் ஈடுபாட்டு நடவடிக்கைகளே இந்த வெற்றிக்கு முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்த நேரத்தில் மேலும் ஒரு முக்கியமான சர்வதேச அங்கீகாரமும் இலங்கைக்கு கிடைத்துள்ளது. கடன் மறுசீரமைப்பு வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து S&P குளோபல் ரேட்டிங்ஸ் நிறுவனம் இலங்கையின் நீண்டகால வெளிநாட்டு நாணய இறையாண்மை கடன் மதிப்பீட்டை CC+C ஆக நிலையான முன்னோக்குடன் உயர்த்தியுள்ளது. இது சர்வதேச நிதி சந்தைகளுக்கு இலங்கை மீண்டும் நம்பகமான பாதையில் பயணிக்கிறது என்ற வலுவான செய்தியை எடுத்து செல்கிறது. ஒரு காலத்தில் பொருளாதார வீழ்ச்சி, அந்நிய செலாவணி பற்றாக்குறை மற்றும் கடன் நெருக்கடியால் உலகின் கவனத்தை ஈர்த்த இலங்கை இன்று வெளிப்படைத்தன்மை, நிதி ஒழுக்கம், பொறுப்புணர்வு மற்றும் திறமையான நிர்வாகத்தின் மூலம் மீண்டும் உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வென்றெடுத்து வருகிறது. மக்கள் மீது புதிய வரிச்சுமைகளை ஏற்றாமல் அரசின் வருவாயை உயர்த்தும் திறனும் உலக அரங்கில் மீண்டும் மதிப்பை பெறும் இந்த பயணமும் இலங்கை புதிய பொருளாதார அத்தியாயத்தை நோக்கி உறுதியான அடிகளை எடுத்து வைக்கிறது என்பதற்கான மறுக்க முடியாத சான்றாகும்.